இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டருங்க. அதாவது இட்லி தோசை மாவு அரைக்கக்கூடிய இயந்திரம். அதாவது மேல அரிசி போட்டீங்கன்னா, ஊற வச்ச அரிசி போட்டீங்கன்னா அப்படியே கீழே வந்து மாவா வந்துரும். சரிங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 HP மோட்டர் கெபாசிட்டில ரன் ஆகுங்க. சரிங்க. சிங்கிள் ஃபேஸ் தான். இதுல 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோ அரைக்கலாங்க? 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ அரைக்கலாம். அப்படி எத்தனை நேரம் ஒரு நாள் நம்ம இது வந்து கண்டினியூவா வந்து கண்டினியூஸா உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். போட்டிக்கலாம், பிரச்சனை இல்ல இல்லீங்களா? கமர்ஷியல் வீட்டு கரண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாங்களா? வீட்டு கரண்ட் சிங்கிள் ஃபேஸ், இதுக்கு தனியா லைன் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சிங்கிள் ஃபேஸ்லயே நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். இது இப்போ 1 HP மோட்டர்னு சொன்னீங்களே, இது எப்படிங்க? இது உங்களுக்கு வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க? மோட்டருக்கு வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறாங்க. மத்தபடி ஸ்பேர் சப்போர்ட் வந்து நீங்க என்ன ஸ்பேர் வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே. இந்த மோட்டர்லயே அந்த மாதிரி சொல்றாங்களா அலுமினியம் வைண்டிங் அந்த மாதிரி? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. நம்ம கொடுக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங் மட்டும் தான். காப்பர் வைண்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. இதுல நீங்க இந்த நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமா வேணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க. 20 கிலோ, 40 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ, 100, 150 கிலோ வரைக்கும் நம்ம கிட்ட மிஷின்ஸ் ரெடியா இருக்குங்க. இப்ப வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்ல வேணும், கம்மியான பட்ஜெட்ல வேணும்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா? அதுக்காக நம்ம தயார் பண்ண மிஷின் தான் இது. ரொம்ப இருக்கிறதுலயே மினிமம் இதுதான் ஸ்டார்டிங் கெபாசிட்டி. சரி. இதுல எங்க தரப்புல இருந்து நாங்க என்னெல்லாம் பார்க்கணுங்க? இதுல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி ரூட்டின் செக்அப்னு சொல்ற மாதிரி இங்க வந்து கிரீஸ், நம்ம கிரீஸ் கப் கொடுத்திருக்கோம். இந்த கிரீஸ் இது இல்லீங்களா? இந்த கப்ல வந்து நீங்க கிரீஸ் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அதே மாதிரி பிளேட் வந்து தேயுது அப்படினா உள்ள இருக்கிற பிளேட் இல்லீங்களா? சரி. வந்து 2 பிளேட்ல தான் இருக்குது. சோ அந்த பிளேட் வந்து உங்களுக்கு தேயுது அப்படினீங்கன்னா அந்த பிளேட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1 இயர் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நைஸ் கம்மி ஆகுது அப்படினீங்கன்னா அப்ப அந்த பிளேட் தேஞ்சிருக்கும். அந்த பிளேட் வந்து மாத்திக்கலாம். உள்ள வர பேரிங்கோ இல்ல சாஃப்ட்டோ எது வேணுமோ, யூனியனோ எது வேணுமோ நீங்க நம்ம கிட்ட ஸ்பேர் கிடைக்கும். நீங்க எப்பவுமே ஒரு எலக்ட்ரிஷியனை வெச்சுக்கோங்க. எலக்ட்ரிஷியனோ மெக்கானிக்கோ வெச்சிட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க அத என்ன வேணும் இது ஏதோ இப்ப பார்ட்ஸ் வேணும்னா நம்ம இங்க வர வேண்டியது வருங்களா இல்ல நீங்க எப்படி? இல்ல வரலாம் தேவையில்லைங்க. நீங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா நாங்க கொரியர் பண்ணி கொடுப்போம். ஓகே, வெரி குட். அப்புறம் இந்த பெல்ட் இதெல்லாம் அதுக்கு ஏதோ டைம் லிமிட்டேஷன் இருக்குங்களா? எப்படி போகும்? பெல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் டைம்ங்கறதெல்லாம் இல்ல. நீங்க இப்போ ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது இல்ல 3 மந்த்ஸ் ஆகுது இல்ல 1 இயர் ஆகுது போச்சுன்னா மாத்திக்கலாம். அதுலயே சைஸஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். நீங்க உங்களுக்கு பக்கத்துல எல்லா கடையிலயும் அவைலபிளா இருக்குங்க. ஓகேங்க ஓகேங்க. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க, புரிஞ்சிருச்சுங்க. ஓகே. இது அரிசி மட்டும் இல்லைங்க, உளுந்தையும் நீங்க சேர்த்துக்கலாம். அதெல்லாம் அரைச்சுக்கலாம் இல்லீங்களா? உளுந்து சட்னிக்கு எல்லாம் அரைச்சுக்கலாங்களா? சட்னிக்கு வந்து கட் பண்ணி போடணும். சரி சரி. கட் பண்ணி போட்டு அரைச்சுக்கலாங்க. அது போக உங்களுக்கு கோதுமை ஊற வச்ச கோதுமை தோசைக்கு, ஆமா ராகி தோசை, அதெல்லாம் அரைச்சுக்கலாங்களா? வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. தேங்க்ஸ். அனைத்து விதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்களை வாங்குவதற்கு KMS இண்டஸ்ட்ரீஸை தொடர்பு கொள்ளவும்.